خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه حزب الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அவை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹும் அந்த ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, குதுபுத்தஹர் அஷைகுல் காமில் அஷைக் உமர் வலியுல்லாஹில் காதிரியல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உரூஸ் முபாரக்கை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, திக்ருல் அவுலியாயி தன்சீலுர் ரஹ்மா என்று பேரறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அவுலியாக்களை நினைவு கூறுவதின் மூலம் அந்த இடத்திலே அல்லாஹ்வினுடைய அருள் இறங்குகிறது என்பார்கள். காரணம், அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் அவனுடைய மேலருளை, பேரருளை பேசும் இடத்திலே அமர்ந்திருக்கும் மக்களின் மீது மழையென பொழிகிறான். நம்முடைய பிள்ளையை குறித்து யாராவது சிலாகித்து பேசினால் நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நம் பிள்ளை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே உள்ள ஆசிரியர்கள், ஆசிரியைகள் நமது மக்களை குறித்து மாண்பாக கூறினால் அது எவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு தரும். நம்முடைய உறவுகளை குறித்து ஒருவர் நம்மிடத்திலேயே சிறப்பாக பேசுகிறார். அவர் சிறந்தவர், வல்லவர், நல்லவர் என்று குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடும் பொழுது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அவரிடத்திலே நாம் சொல்லுவோம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர் வேறு யாரும் இல்லை, எங்களுடைய மாமா, மச்சான் என்ற உறவுகளை குறிப்பிடுவோம். சாதாரணமாக நம்முடைய அன்பு, நம்முடைய நேசம் இப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை, அடியார்களில் உயர்ந்து நிற்கக்கூடியவர்களை நேசிப்பது என்பது எவ்வாறு இருக்கும் என்பதற்கு நீண்ட நெடிய செய்திகள் ஹதீதுகளிலும் வரலாற்று குறிப்புகளிலும் காணப்படுகிறது. நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான்.
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கிறான், இன்னவரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம் இது. யாரை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், வானவர் கோன் மலக்குகளினுடைய ராஜா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து குறிப்பிடுகிறான், இவரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கல்வியில் அந்த மனிதனுடைய நேசம் வருகிறது. அவர்கள் வானவர் மன்றிலே வந்து குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்க சொன்னான், நேசிக்கிறான், என்னையும் நேசிக்க சொன்னான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்கிறார்கள். வானிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அந்த மனிதரை நேசிக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய நேசம், எவ்வளவு பெரிய பிரியம், எவ்வளவு பெரிய காதல் அது. அதற்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் யார் என்றால் இறைநேச செல்வர்கள் என்ற அவுலியாக்கள் தான். ஒரு கட்டத்திலே நபிமார்கள் இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக சுலஹாக்கள் என்று சொல்லக்கூடிய மஷாயிஹ்மார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் திகழ்கிறார்கள். அந்த பட்டியலிலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இணைத்து வைப்பானாக. நான் ஓதிய ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. தங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கக்கூடிய அவுலியாக்கள் இடத்திலே, சாலிஹீன்கள் இடத்திலே மலக்குமார்கள் வந்து செல்வதாக குர்ஆன் பேசுகிறது. அதற்கு சான்றாக பல வரலாறுகளை நாம் பேச முடியும். வரலாற்றிலே பல பக்கங்களிலே மலக்குமார்கள் அவுலியாக்களிடத்திலே வந்து சென்ற செய்தி, சஹாபிகளிடத்திலே வந்த செய்தி விரிவாகவே நிறைந்து காணப்படுகிறது. இத்தகைய பட்டியலிலே நமது ஊரிலே நாதாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் மாபெரும் நாதாக்கள் அடங்கி இருக்கிறார்கள். நாம் அறிந்தும் அறியாமலும் பல்லாயிரக்கணக்கான நாதாக்கள் இந்த மண்ணிலே அடங்கி இருக்கிறார்கள். இது அவுலியாக்களினுடைய ஊர். இது பலதுல் அவுலியா. இதன் காரணத்தினால் பல சோதனைகள் நம்முடைய ஊரை விட்டும் அகற்றப்பட்டிருக்கிறது, பல வேதனைகள் வராமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகளும் இருக்கிறது. நான் சான்றுகளையும் நிகழ்வுகளையும் விரிக்காமல் செய்தியை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏனெனில் சுருக்கமான நேரம் இது. அந்த வகையில் தான் இன்று நாம் யாரை கொண்டாடுகிறோமோ அந்த மகானினுடைய அந்த நினைவு நாள் இது. குதுபுத் தஹர் ஷேக் உமர் வலியுல்லாஹில் காதிரி அல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய இந்த நினைவு தினத்திலே நாம் கூடி அவர்களை குறித்தும் அவர்களுடைய தொடர்பாகிய அவுலியாக்களை குறித்தும் நாம் பேசும் பொழுது அல்லாஹ்வினுடைய அருள் மழை பொழிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த மண்ணிலே மழையை பொழிய செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவர்களை குறித்த வரலாற்று செய்திகள் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பேசப்படுகிறது. சில குறிப்புகளை மாத்திரம் நான் இங்கே தருகிறேன். அவர்களை குறித்து தல்அத்துல் கமர் ஃபி மௌலிதி ஷேக் உமர் ரலியல்லாஹு தஆலா என்று ஒரு மௌலிதி ஷரீஃப் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மௌலிதை எழுதியவர்கள் யார் என்றால் அவர்களினுடைய மகனார் நெய்னாலப்பை ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் வழி பேத்தியின் மகனும் அவர்களின் மகள் வழி பேரரின் மகனுமாகிய அல்லாமா சையீது முஹம்மது அப்துல் காதிர் மரைக்கா ஆலிம் ரஹிமஹுல்லா அவர்கள்தான் இந்த மௌலிது ஷரீஃபை கோர்வை செய்திருக்கிறார்கள். மகத்தான வழிகளில், மகத்தான இறை அன்பர்களில் ஒருவராக திகழக்கூடிய
மகனார் பெருமகனார் அபு அப்துல் காதிர் உமர் இப்னு அப்துல் காதிர் இப்னு மஹ்மூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ற இந்த உமர் வலியல்லாஹ், நாம் எல்லாம் உமர் அப்பா என்று நாம் சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே நம்முடைய ஊரில் ஒரு வழக்கம் இருக்கு, பல ஊர்களில் இது இல்லை. அவுலியாக்களை நம்ம அப்பா என்று சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய ஆபாக்கள் இந்த அப்பா என்ற பெயரை வலிமார்களுக்கு இணைத்து சொன்னார்கள் என்றால், பொதுவாக ஒரு வீட்டில் பாருங்க, வாப்பா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, மச்சான் இருப்பாங்க, காக்கா தம்பிமார்கள் இருப்பாங்க. என்றாலும் கூட அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்களின் மீது, பிள்ளைகளின் மீது அதிக பாசம் யாருக்கு இருக்கும் என்றால் அப்பாவுக்கு தான் இருக்கும். ஒரு தந்தை தன்னுடைய மகனின் மீது கூடுதல் பாசம் காட்டலாம், இயல்புதான். ஒரு தாய் பிள்ளையின் மீது பாசம் காட்டுவாள். மாமா மச்சான் என்ற உறவு பாசம் இருக்கும். ஆனால் இந்த பாசங்களிலே அப்பாவும் பேரன் அல்லது பேத்தியினுடைய பாசத்தை பாருங்கள், அது ரொம்ப கூடுதலாக இருக்கும். இது யாரும் மறுக்க முடியாது, இயல்பு அது. ஏனெனில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மீது காட்டிய பிரியத்தை, பாசத்தை விட அவர்களுடைய பேர பிள்ளைகளின் மீது காட்டிய பிரியமும் பாசமும் அலாதியானது. இந்த சமூகத்திற்கு அதன் வழிகளை சொன்னார்கள். நம்ம ஊர்ல அப்பாங்கிறோம், வெளியூர்களில் தாத்தாம்பாங்க. அப்ப அந்த பாசம் என்பது அலாதியான ஒரு பிரியம் அது. எனவேதான் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி பேர பிள்ளைகளுக்கும் வாப்பா அம்மா மேல இருக்கக்கூடிய பாசத்தை விட அப்பா மேல கூட இருக்கும். தாய் தகப்பர்கள் தண்டித்த பொழுதும் கூட அப்பாவை போய் பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. அம்மா அடிக்க வராங்க, பாப்பா அடிக்க வராங்க அப்படின்ட்டு. அப்பா அடிக்க விடமாட்டார். இதெல்லாம் இயல்பானது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நம்முடைய மூதாதையர்களாக ஆபாக்கள் வலிமார்களை அப்பா என்று நமக்கு கற்றுத்தந்தார். அவர்கள் பிரியத்திற்குரியவர்கள், தங்கள் மக்களின் மீது பாசத்திற்குரியவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக. இத்தகைய வழியிலே இன்றைய குதுபு தஹர் ஷேக் உமர் வலியுல்லாஹி அல் காதிரி அல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மண்ணிலே அவர்கள் ஹிஜ்ரி 1162ஆம் வருடம் பிறக்கிறாங்க. சில புத்தகங்கள் 63 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மௌலிதிலே 62 என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் நீண்ட காலம் வாழல. ஹிஜ்ரி 1216லேயே அவங்க வஃபாத் ஆகிடுறாங்க. அவர்களுடைய வயது 53 வயது முடிந்து 54 துவக்கம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய வயசு மாதிரி அவங்களுக்கும் அதே வயசு தான். 150 ஹிஜ்ரி 150 இமாம் ஷாஃபி பிறந்தாங்க, 204 வஃபாத் ஆனாங்க. 54 வயசு தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வயதில் அளவுக்கு தான் நம்முடைய அப்பா அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வஃபாத்திற்கு முன்பாக 3 நாட்கள் தொடராக அவர்கள் அரபியிலேயே பேசி இருக்கிறார்கள் என்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. தன்னுடைய நேசர்களுக்கு தன்னுடைய மரண நேரத்தையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விடுவார். நம்ம நிறைய விஷயங்கள் அதை பார்க்கிறோம். இனி அந்த கிதாபுகளை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய கராமாத்துக்கள் என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அது வருடம் பல உலமாக்களால் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஓரிரு செய்திகளை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். இந்த கிதாபை எழுதக்கூடிய முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் சையத் முஹம்மது அப்துல் காதிர் மரைக்கா ஆலிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது குறித்து சொல்லும் பொழுது இந்த கராமாத்துகளை எல்லாம் என்னுடைய பாட்டனாராகிய அப்பாவினுடைய பேரராகிய ஷேக் முஹம்மது சாலிஹ் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று ரிவாயத்து செய்கிறாங்க. ஒரு சமயம் அவர்கள் தங்களுடைய ஷேഖினுடைய உத்தரவின் பிரகாரம் மலேசியாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய
ஒரு பகுதிக்கு அவர்கள் சென்ற பொழுது ஒரு யானை துரத்தியது. யானை மதம் பிடித்து வந்த பொழுது அந்த யானையை பார்த்தவர்கள் சொன்னார்கள், வகால பில்லாஹி அலைக இல்லா மா தபாஅத்த வஜன்னப்த அன்னி, அல்லாஹ்வினுடைய பெயரால் சொல்லுகிறேன், என்னை விட்டு நீ தூரமாகிவிடு, என்னை நெருங்காதே என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது அந்த யானை அப்படியே ஹர்ர சாஜிதா, கீழே விழுந்து சுஜூது செய்யக்கூடிய நிலைக்கு அது போயிடுச்சு. அப்படியே பணிந்தது என்ற வரலாற்று குறிப்பு இருக்கிறது. நாம் இங்கே ஒரு தகவலை நான் இங்கே குறிப்பிடணும். இதெல்லாம் நடந்திருக்குமா? யானைகிட்ட சொன்னா கேட்குமாங்கன்னா அது கேட்கும், சொல்றவங்க சொன்னா கேட்கும். இந்த யானை பாகன் சொன்னா யானை கேட்குதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வினுடைய அருள் பெற்றவர்கள் சொன்னால் அது கேட்காதா? ஒரு சமயம் ஒரு சஹாபி, அவங்களுடைய அசல் பெயர் என்ன என்பதே தெரியாம போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்ட பெயர் வச்சாங்க அந்த சஹாபிக்கு. நம்ம ஊர்லேயும் கூட சில பேருக்கு பட்ட பெயர் இருக்கும், அவங்களுடைய அசல் பேரை சொன்னால் நம்ம பேர் முழிப்போம். அந்த பட்ட பேரை சொன்னால் அப்படி சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க, அது பிரபல்யமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சஹாபி அவங்களுடைய பெயர் என்னன்னு கூட தெரியல, வரலாற்றில் எங்காவது இருக்கலாம், நாம் பார்த்த வரைக்கும் அறிய முடியல. சஃபீனா அப்படின்னு பெயர் அந்த சஹாபிக்கு. சஃபீனா என்ன? கப்பல்னு அர்த்தம். ஏன் அப்படி கப்பல் என்ற பெயரை வைத்தார்கள் என்றால், எங்கேயாவது பிரயாணம் போறதாக இருந்தா இந்த சஹாபி என்ன செய்வாங்க, எல்லாருடைய சாமானையும் தூக்கி மேலே வச்சுக்கிடுவாங்க, எல்லாரோட பேக்கையும் வாங்கிக்கிறது, 10 பேர் 15 பேர் எல்லாத்தையும் போட்டு தூக்குறது. அப்ப கனமா இருக்குமா இல்லையா? கனமா தான் இருந்தது, சுமையாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, என்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க கப்பலா சஃபீனா அப்படின்னா, அதிலிருந்து அவர்களுக்கு சஃபீனான்னு பெயர் வந்தது மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய சுமையை சுமந்தாலும் அவர்களுக்கு அந்த சுமை தெரிவதில்லை. கப்பலுக்கு சுமை தெரியுமா? எத்தனை டன்னை இறக்கலாம் உள்ள. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை. அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பின்பாக ஒரு யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு புறப்படுறாங்க. படை போயிடுச்சு. அவங்க கொஞ்சம் தாமதமாக, ஒரு சில வேலையின் காரணத்தினால தாமதமாக போறாங்க. வழி தவறி ஒரு காட்டுக்குள்ள போயிட்டாங்க. சஹாபிகள் பல பகுதிகளுக்கும் யுத்தங்களுக்காக சென்றிருக்கக்கூடிய காலம். ஒரு காட்டுக்குள்ள போய் வழி தெரியாம தடமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சமயம் ஒரு சிங்கம் அவர்களை தாக்குவதற்கு வருகிறது. இது ஹதீதுகளிலே இருக்கிறது, வரலாற்று தெளிவான குறிப்பு இருக்கிறது. ஒரு சிங்கம் அவர்களை தாக்க வந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த சிங்கத்தை பார்த்து சொல்றாங்க, நான் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வினுடைய அடிமையாக இருந்தவன் அப்படிங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய மௌலாவாக நான் இருந்தவன் அப்படின்னு சொன்னதும், அது அந்த பூனைக்குட்டி மாதிரி வாழை அப்படி லேசா ஆட்டிக்கிட்டு வந்து பணிஞ்சிடுச்சு. நான் வழி தெரியாமல் தடமாறி கிடக்கிறேன், நீ வேற வந்து எனக்கு பயங்காட்டிட்டு இருக்கிறியப்பா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலா என்று சொன்னதும் அது வந்து படுத்துட்டு ஏதோ ஒரு இஷாரா செய்து அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ ஏன் மேலே ஏறுங்கிறாங்க. சிங்கத்துக்கு மேலே ஏறினா என்ன நடக்கும்? சிங்கத்துக்கு மேலே அது ஏற சொல்லுது. இது ஏறி என்ன செய்கிறது? அப்படியே போய் எந்த பாதைக்கு அவங்க போகணுமோ அந்த பாதையை கரெக்டாக கொண்டு போய் அந்த பாதையில் விடுது. இப்போ இது ஹதீதுகளில் பதிவானது தானே. அப்போ இறை நேசர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய படைப்புகள் கட்டுப்படும் என்பதற்கான ஒரு சான்றை நான் முன்வைக்கிறேன். மன் ஹாஃபல்லாஹ, ஒரு தெளிவான ஹதீஸ் இருக்குது. மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்கு எல்லாம் அஞ்சும், எல்லாமே பயப்படும், எல்லாம் கட்டுப்படுங்கிறாங்க. யார்? ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதுக்கு பேர் அது யானையா இருந்தானா, பூனையா இருந்தானா, சிங்கமா இருந்தானா, புலி கரடியா இருந்தா என்ன? அப்பா அவர்களை பொறுத்தவரை அந்த யானை கட்டுப்பட்டது. பில்லாஹி அலைக்க இல்லாமா தபஅத்தா, நீ அடங்கி விடு, தூரமாகி விடு என்று சொன்னதும் அது பணிந்த வரலாற்று செய்தி இருக்கிறது.
இவர்கள் எத்தகைய அளவிற்கு இரையச்சம் மிக்கவர்கள் என்பதற்கான செய்திகளும் அதில் இருக்கு. சில பொழுது அவர்கள் ஜதுபியத்தான நிலையை அவர்கள் அடைவார்கள். இந்த ஜதுபியத்தான ஒரு நிலைன்னு ஒன்று இருக்கு. ஜதுபியத்துங்கிறது ரெண்டு வகையில் இருக்கு. ஒன்று ஷரியா ரீதியிலே ஜதுபத்தாகிறது, ஷரியா தரீகாவுடைய ரீதியிலே ஜதுபியத்தாகிறது. இன்னது கோபத்தின் வழியிலே ஜதுபியத்தாகிறது. ஏதாவது ஒரு கோபத்தை வந்த உடனே வாயில வந்ததெல்லாம் பேசி ஏசி திட்டி இருக்கிற சாமானையெல்லாம் தூக்கி எரிஞ்சு அது ஒரு வகையான ஜதுபியத், அது ஷைத்தானியத். இந்த ஜதுபியத்தை நம்ம பார்க்குறோம். நம்மள எத்தனை பேர் அது இருக்கு. அந்த கோபம் வந்தால் என்ன நடக்கிறது என்ன தெரியாது. அவ்வளுல் ரலபி ஜுனூனுன் வாஹிருஹு நதமுன் என்கிறார்கள். கோபத்தினுடைய ஆரம்பம் என்பது பைத்தியக்காரத்தனம், அதனுடைய இறுதி என்பது கை சேதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு ஜதுபியத், இது ஷைத்தானியத்தான ஜதுபியத். இனி சுல்தானியத்தான ஜதுபியத் என்றால் அது அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய வரலாறுல எழுதப்படுது. அல்லாஹ் பற்றி பேசினா அவங்களுடைய முகமெல்லாம் அப்படி பயந்துருவாங்களாம், நடுங்கிடுவாங்க. அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்து விடும். சில சமயம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கிக் கொண்டே இருப்பதை கூட மக்கள் பார்ப்பார் அந்த ஜதுபியத்தினுடைய காலத்தில். ஏன்னா ஃபனாஃபில்லா அப்படிம்பாங்க, அல்லாஹ்விலேயே தன்னை அழித்துக் கொள்வது, ஐக்கியமாக்கிக் கொள்வது என்ற ஒரு நிலை. அல்லாஹ் 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 என்று சில இடங்களில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? யாருக்கு எதையும் தெரியறதில்லை. தாய் தகப்பர்கள் வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், தன்னுடைய உறவுகள் வேண்டாம், யாரும் வேண்டாம், ஒரு நடிகன் மட்டும் வேணும், அவனுக்காக வேண்டி நான் எதையும் இழப்பேன்னு சொல்லக்கூடியவங்களை பார்க்குறோமா இல்லையா? இது பாத்திலியத், இது பாத்திலான ஒரு நிலை. இதுவும் ஃபனாவாகிறது தான். துனியாவிலேயே ஃபனாவாகிறது, சொத்து சுகம் இதிலேயே ஃபனாவாகி கிடைப்பது, ஆகிரத்தை நினைத்து பார்க்காமல் இருப்பது, தன்னுடைய சொத்துக்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான தீங்குகளிலும் ஈடுபடுவது, இதெல்லாம் மார்க்கம் தடுக்கிறது. இது ஒரு வகையான ஃபனா. அல்லாஹ்விலே ஃபனாவாகும் பொழுது அவங்களுக்கு வேறு யாரும் தெரியாது, எதுவும் தெரியாது, அல்லாஹ் என்ற சிந்தனை மட்டுமே இருக்கும். அப்படி பல நிலைகளில் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு முறை அப்படி ஏற்பட்ட பொழுது அந்த வீட்டில், ஒரு வீட்டில் ஏற்பட்டிருக்குது. அந்த வீட்டில் ஒரு பூனை செத்து கிடந்திருக்கு. அந்த ஜதுபியத்தினுடைய நிலையில அந்த செத்து போன பூனையின் மீது அவங்களுடைய கை பட்டுடுச்சு, அது ஹயாத் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க இதெல்லாம் கதையாக பார்க்கக்கூடாது, கருத்தாக பார்க்கணும். எந்த அடிப்படையில் கருத்தாக பார்க்க வேண்டும் என்றால், ஒருவரை நான் நேசிக்கவிட்டால் அல்லாஹ் சொல்றான், ஹதீதுல் குதுசியிலே இது இடம்பெறுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக ஹதீதுல் குதுசியிலே இது இடம்பெறுகிறது, புகாரியிலே இது இடம்பெறுகிறது. நான் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவர் பார்க்கும் பார்வையாக நான் இருப்பேன், அவர் கேட்கும் செவிப்புலனாக நான் இருப்பேன், அவர் பிடிக்கும் பிடியாக நான் இருப்பேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அது பூனையா இருந்தான்னா, யானையா இருந்தா, செத்தது ஹயாத் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஜதுபியத்தினுடைய நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட்டு இருப்பதை நான் பார்த்திருக்கிறோம் என்று அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் அதில் எழுதுகிறார். எனவே இத்தகைய ஒரு பண்பு மிக்கவர்களாக, உயர்வு மிக்கவர்களாக அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? திகழ்ந்திருக்கிறாங்க. அல்லாவுக்கு கட்டுப்பட்டுட்டா, முழுமையாக அல்லாவுக்கு அஞ்சு நடந்துட்டா அவர்களுக்கு இந்த ஹல்கு எல்லாமே கட்டுப்படும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் ஒரு பிரயாணம், ஒரு மலையை நோக்கி பிரயாணம் செய்கிறாங்க. அப்படி பிரயாணம் செய்யும் பொழுது இடையில ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றை கடந்து எங்க போகணும்? அந்த மலைக்கு போகணும். ஆழமான ஒரு ஆறு. அவங்க கட்டளையிடுறாங்க, ஒரு பிரம்மாண்டமான மீன் மேலே வந்து நிற்குது, தண்ணிக்கு மேலே வந்து நிற்குது. அந்த மீன் மேலே சவாரி செய்து அக்கறைக்கு போகிறாங்க. அப்போ இதெல்லாம் மீனுக்குள்ளேயே சவாரி செஞ்சவங்க யூனுஸ் நபி இருக்கிறாங்க. குர்ஆன் வந்து இதையெல்லாம் உண்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது.
இவர்களுடைய கராமாத்துக்கள் அனந்தம் நிறைய. அதில் அவங்க எழுதுறாங்க, நான் எழுதுனதே சுருக்கம்னு எழுதுறாங்க. நான் எழுத ஆரம்பித்தா இன்னும் இந்த பெரிய பெரிய கிதாப் ஆகிடும். மக்கள் படிக்கிறதுக்கு சடைஞ்சு போயிடுவாங்க, மக்கள் ஓதுவதற்கு சடைந்து விடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன செய்வாங்க, இபாதத்தில் இருக்கலாம், ஓதலாம், அதுக்கு ரொம்ப நேரம் இருந்தால் சடை வந்துடுது. எனவே நான் சுருக்கி கொண்டேன் என்பது போன்ற கருத்தை அல்லாமா சையது முகமது அப்துல் காதிர் மரைக்கா ஆலிம் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஜதுபியத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். நாகூரில் இருந்து ஒரு நபர் அப்பா அவர்களிடத்தில் பையத்து வாங்கிறதுக்கு வந்திருக்கிறார். அப்படி பையத்து வாங்குவதற்காக வந்திருந்த பொழுது அந்த அறையில் இருக்கிறாங்க. அவங்களை சந்திக்கிறதுலாம் லேசாக இருக்கும். அவுலியாக்களை சந்திப்பது என்பது மிக லேசானது. அவங்கள சந்திக்க போகிறாங்க, அந்த அறையில் இருக்கிறாங்கன்னு சொன்ன போது அந்த அறைக்கு போய் பார்த்தா தஹையரா, அவங்க தஹையர் ஆகிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவர்கள் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க தனியாக இல்லை. அவங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் கால், கை, தலை எல்லாம் தனித்தனியாக இருக்கு. எப்படி இருக்கும்? பயம் வருமா இல்லையா? அப்படியே தஹையராகவே அப்படி திக்பெருமை அடைந்து விட்டார். என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. கொஞ்ச நேரத்தில் அவையெல்லாம் சேர்ந்து அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் அவருடைய கைகளையும் கரங்களையும் கால்களையும் அவர்கள் முத்தமிட்டார். அவங்களுக்கு பையத்து கொடுக்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு கையெல்லாம் அப்படிலாம் பிரிக்க முடியுமான்னு கேட்டால் அன்றைக்கி ஹார்ட்டையே வெளியெடுத்து வேலை பார்க்குறான். அப்போ இதையெல்லாம் நம்ப முடிகிறதா இல்லையா? விஞ்ஞான ரீதியாக இவைகளை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய காலம் இது. இந்த காலத்தில் போய் இதெல்லாம் மறுக்க முடியாது. சங்கையான பெருமக்களே, இப்படி நிறைய அற்புதங்களை அவர்களுடைய வாழ்வியலிலே பார்க்க முடிகிறது. இந்த சரித்திரங்களையே நான் சொல்வதாக இருந்தால் அது நீண்டு விடும் என்பதால் நான் அதை இத்தோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். இந்த வரலாற்று குறிப்புகளை, கராமாத்துகளை. அவர்கள் இன்னொரு செய்தி அவங்க சொல்றாங்க, அப்பா அவங்க சொல்றாங்க, நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கிட்டியது. நான் நினைத்ததை விட, நான் விரும்பியதை விட அதிகமானதும் எனக்கு கிடைத்தது. அல்லாஹ் எனக்கு அதெல்லாம் தந்தான். நான் எதையெல்லாம் விரும்பினேனோ அதையும் தந்தான். நான் விரும்பியதற்கு மேலானதையும் அல்லாஹ் எனக்கு தந்தான். அதற்கு அடிப்படை 3 சலாது ஹிசால் அப்படிங்கிறாங்க. சலாதத்து ஹிசால் 3 காரணங்கள் அவைகள். ஒன்று, அந்த 3 காரணத்தையும் அவங்க சொல்றாங்க, நான் யாரையும் விரோதியாக பார்த்ததில்லை, நான் யாரையும் எதிரியாக பார்க்க மாட்டேன், அல்லாஹ்வினுடைய அடியார்களில் என்னுடைய விரோதியாக நான் யாரையும் பார்த்ததில்லை என்றார்கள். இரண்டாவது, சாதாத்மார்களாக இருக்கக்கூடியவர்கள், உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள், மஷாயிஹ்மார்கள், ஷேய்ஹ்மார்களாக இருக்கக்கூடியவர்களை நான் எல்லா காலமும் கண்ணியப்படுத்தினேன். ஒருபோதும் அவர்களை நான் துச்சமாக மதித்ததில்லை. மூன்றாவதாக, என் ஷேக் எனக்கு என்ன ஏவினார்களோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டினார்களோ அதை ஒருபோதும் நான் கனப்பொழுதும் கூட நான் மறந்ததில்லை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? சொல்வதற்கு லேசா இருக்கு, ஆனால் வாழ்வியலில் கடைபிடிக்கிறதுங்கிறது லேஸ் அல்ல. வாழ்வியலிலே கடைபிடிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமானதா இல்லை, அவ்வளவு கடினமானது. நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு சொல்லி தந்ததெல்லாம் நம்ம வாழ்வியலில் கொண்டு வர்றோமா, செய்யறோமா? என்ன அது பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருப்பவர்களும் இருக்கிறார். இவர்களுடைய தோற்றத்தை குறித்தும் எழுதுகிறார்கள். அழகிய தோற்றம், கம்பீரமான தோற்றம். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நேசர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சபையில். சாமிகள்லாம் சூழ இருக்கிறாங்க. அப்படி சூழ இருக்கும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுடைய முகம் ரொம்ப மலர்ச்சியாக இருக்கு, ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, அவங்க அவுலியாக்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அந்த சபையில் இருந்த ஒரு சாபி கேட்குறாங்க, நாயகமே அவங்க யார், அவங்களுடைய அலாமத் அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க.
யாரை நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய சிந்தனை வருகிறதோ, அல்லாஹ்வை திக்ர் செய்யணுங்கிற சிந்தனை வருது, அவங்கள பார்த்தா ஒரு அப்படி ஒரு கண்ணியம், அப்படி ஒரு வகாரத், அல்லாஹ்வினுடைய நினைவு, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய உந்துதல் ஏற்படுகிறது. யாரை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுகிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களாக இருக்கக்கூடிய அவுலியாக்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நம்முடைய அப்பா அவர்களை பார்த்தால் அப்படி ஒரு அச்சம் மக்களுக்கு ஏற்படுமா, ஒரு பயபக்தி ஏற்படும். அத்தகைய ஒரு கம்பீரமும் வகாரத்தும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர்களுடைய முகம் நட்சத்திரத்தை போன்று இலங்கிக் கொண்டு இருக்கும் என்று எழுதுகிறார்கள். அது அந்த நூறானியத், முகத்தில் அருள் இலங்கிக் கொண்டே இருக்கும். அவர்களுடைய அல்லாஹ்வினுடைய அடியார்கள் இல்லையா, சில அடியார்கள் வசதி மிக்கவர்கள், அவுலியாக்கள் பெரிய வசதியோடு இருந்திருக்கிறாங்க, சில அவுலியாக்கள் ஏழ்மையில் இருந்திருக்கிறாங்க, சில அவுலியாக்கள் நடுநிலையில் இருந்திருக்கிறாங்க. இப்போ வசதி வாய்ப்பு என்று வரும் பொழுது ஒரு பஷாசத்து ஏற்படும். இந்த பணக்கார விட்டு பிள்ளையை பார்த்தா தனியாக தெரிஞ்சிருமா இல்லையா, இந்த பிள்ளையை பார்த்தா பெரிய வசதி விட்டு பிள்ளைய மாதிரி தெரியுது, இந்த பிள்ளையை பார்த்தா பாவம் போல் இருக்க, எல்லாம் மூஞ்செல்லாம் வாடி போய் இருக்குது, பசியும் பட்டினியமாக இருக்கும் போல இருக்கு, ஏழை விட்டு பிள்ளை அப்படின்னு தெரியுமா இல்லையா. ஆனால் வழிமார்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது பல வழிமார்கள் ஏழைகளாக, மிக பரம ஏழைகளாக இருந்திருக்கிறாங்க. சில வழிமார்கள் பார்த்தா உச்சத்தில் இருந்திருக்கிறாங்க, பெரிய கோடீஸ்வரர், மல்டி மில்லியனாக இருந்திருக்கிறாங்க. அது அவர்களுடைய ஆடையிலே கூட வெளிப்படும். நம்முடைய குருநாதர் ஓதுநாதம் நாயகம் எப்படி இருந்தாங்க, ஒரு கட்டத்தில் வசதியினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க. கப்பலே அவங்களுக்கு சொந்தமாக இருந்ததுன்னு இருக்கு. கப்பலை சொந்தமாக வைக்கிறதா இருந்தால் எவ்வளோ பெரிய செல்வம் இருக்கணும். ஆனால் அது அவங்களுடைய கல்புல இல்லை, அந்த கப்பலை வைத்து அதிலே வரக்கூடிய வருமானங்களை வைத்து பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தது. அல்லாஹ் ரிஸ்கை அவர்கள் மூலமாக கொடுத்தான். 4 இமாம்களிலே இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மிகப்பெரிய செல்வந்தர், அல்லாஹ் செல்வத்தை அள்ளி கொட்டி கொடுத்திருந்தான். அவர்களுடைய ஆடையும் அழகாக இருக்கும். அவர்கள் தொழுகைக்காக வருவதாக இருந்தால் மிக உயர்ந்த ஆடையை அணிந்து வருவார்கள். அவங்களுடைய என்ன ஆடையிலே எல்லாமே உயர்ந்த ஆடை தான், விலை உயர்ந்தது, டாப்பாக அணிஞ்சு வருவாங்க. நம்ம மதஹபிலேயே இதை சொல்லுவாங்க. நீங்கள் நம்முடைய மதஹபில் ஒரு சுன்னத்தான விஷயம் என்னென்னா, நீங்கள் தொழுகைக்காக போகும்பொழுது நல்ல ஆடைகளை அணிஞ்சு போங்கிறாங்க. நம்ம மதஹபிலேயே அது இருக்குது, சொல்கிறாங்க. ஃபதுல் முயிலேயே அதை எழுதுகிறாங்க. நம்ம வீடுகளில் பொதுவாக தொழும்போது யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி உபதேசங்களின் வழியாகத்தான் மக்களை வழிகாட்ட முடியும். நம்ம வீட்டில் தொழும்போது என்ன செஞ்சுக்கணும், பெனியனை போட்டு மேலே ஒரு டவலை போட்டு தொழுகிற ஆட்களை பார்க்குறோமா இல்லையா, இது நல்ல பண்பு இல்லைங்கிறாங்க. நீ யாருக்கு முன்னால் நிற்கிறான்னு கேட்குறாங்க. ஒரு அமைச்சருக்கு முன்னால் போய் அப்படி நிற்பியா, டவலை போட்டு நிற்பியா? ஒரு அமைச்சருக்கு முன்னால், ஒரு கலெக்டருக்கு முன்னால், ஒரு தாசில்தாருக்கு முன்னால், ஒரு விஓக்கு முன்னால் அப்படி நிற்போமா? நாம இன்னும் சொல்ல போனால் செய்யணும்னு யாரும் செய்யறதில்லை, வேணும்னு யாரும் செய்யறதில்லை, அறியாமையில் இது நடக்கலாம். சில பேர் டிஷர்ட் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை பழக்கப்படுத்தணும். குறிப்பாக தொழுகைக்கு போகும் பொழுது ஒரு முழுக்கை சட்டையோடு போகணும், நல்ல ஆடை எடுத்துட்டு போகணும். ஒரு காலேஜுக்கு போகிறதா இருந்தால், பள்ளிக்கூடத்துக்கு போகிறதா இருந்தால் அவன் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, ஸ்ப்ரே அடித்து, அதை அடித்து, இதை அடித்து, டை பண்ணி, அது டை அடித்து, இந்த பேன்லாம் வருதான்னு சொல்லி எப்படிலாம் இருக்குது. அப்போ எஜமானன், அவனுக்கு மேலே வேறு எஜமானன் இல்லை, ரப்புக்கு முன்னால். அப்போ இமாமுல் ஆலம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்து நிற்கிறாங்க இருந்தால், அவர்களினுடைய அந்த ஆடை, தொழுகைக்காக வரக்கூடிய ஆடை வந்து 70,000 திர்ஹம் இருக்குமா. 70,000 திர்ஹம் அவங்களோட வசதி இருந்தது. அந்த வசதியை சரியாக பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் ஜமாலும் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ அழகா இரு, உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அது வேற.
இதுலேருந்து நேர் வித்தியாசையான இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. அவங்க பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆனால் யார் எப்படி இருந்தாலும் அந்த முகம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். இந்த இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் வசதியினுடைய உச்சத்திலே இருந்தாலும் பள்ளத்திலே இருந்தாலும் அவர்களுடைய அந்த முகம் ஜோதிமயமாக இருக்கும் என்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய அப்பாவினுடைய முகத்தை பற்றி எழுதும் பொழுது அவர்களினுடைய முகம் அப்படி ஒரு ஜோதியாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆரம்பத்திலே அவர்கள் பையத் எடுத்தது ஷேக் முகமது நுஸ்தி அல் காதிரி பிஷாரிபில் லபன் பாலப்பா அவர்களிடத்தில் தான் அவங்களுடைய உஸ்தாத் ஷேகாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஷேக் ஜிப்ரீல் ஹல்ரமி அவர்களிடத்திலேயும், அதற்கு பிறகு சையது முஹசினுல் முகைபிலி மதீனாவிலேயே அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பெருமக்கள் இடத்திலெல்லாம் அவங்க தீட்சை பெறுகிறார்கள். இறுதியாக சையது முஹம்மது அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஷேகாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் மாற்றிக் கொண்டார். இஜாஹிது நஃப்ஸஹு பிரியாததிஹி, எப்போதும் அவர்கள் தன்னுடைய நஃப்ஸோடு போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஜெயிச்சாங்க. எல்லாருக்கும் நஃப்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஷைத்தான் இருக்கிறான். ஆனால் அதை ஜெயிக்கணும், அதுதான் தரீக்கத். அவர்கள் அதிலே போராடி ஜெயித்தார்கள் தங்களுடைய நஃப்ஸை. யுஜாஹிது நஃப்ஸஹு பிரியாததிஹி வயஸ்ஹது அனி துன்யா வமா ஃபீஹா. எனவே அவர்கள் இந்த துனியாவை பெருசா என்ன செய்யறது இல்லை, மதிக்கிறது இல்லை. இந்த துனியாவினுடைய ஆசை அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. வசதி வாய்ப்புகள் குவிந்தாலும் வசதிகள் இல்லாமல் போனாலும் ரெண்டு ஒன்னா பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புத நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். சில சமயம் அவர்களுக்கு நாம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஜதுபியத்தினுடைய ஹால் மிகைத்து விடுமையானால் அவர்கள் உண்ணுவதில்லை, பருகுவதில்லை, தூங்குவதே இல்லை. ஒரு நாள் ரெண்டு நாள்ல பல நாட்களாக பல வாரங்களாக அப்படி இருப்பாங்க. சில பேர் கேள்வி கேட்பான், பல நாள் அப்படி சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியாது. தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? முடியாது. தூங்காம இருக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ்விலே தன்னை ஃபனாக்கமாக்கிவிட்டால் முடியும். அந்த நிலையே வேறு. இதற்கு நான் ஒரு சின்ன சான்று சொல்லவா? எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சான்று சொல்றேன். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றான், மா பசிக்குது பசிக்குது பசிக்குது. அட இருடா, ஒரு 10 நிமிஷம் இருடா, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, கொண்டு தர்றேன். என்னம்மா இன்னும் இல்லையா? நான் போகணும், திருப்பி வேற நான் ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்குது, பசிக்குதுமா அப்படின்னாட. கொஞ்சம் இருடா அப்படின்ட்டு. ஆமாம், இதுதான் சொல்லிட்டாட பாடா. அவன் தாயை அந்த உரிமையோடு தானே பேசுவாங்க தாயிட்ட. அப்போ அந்த இடத்துல சரி சொல்லி என்ன செய்யலாம், டிவி ஆன் பண்ணி விடுறான். நம்ம இளைஞர்களுக்கு சொல்கிறதா இருந்தால் டிவியில் கிரிக்கெட் ஓடுது. இப்போ அதை சொன்னால் தான் கவனிப்பான் பிள்ளையெல்லாம். அந்த கிரிக்கெட்லேயும் யார் விளையாடுறான் அப்படின்னு கேட்டா அவனுக்கு பிடிச்ச ஆள் விளையாடுறான். அவன் யார் நேசிக்கிறானோ விளையாடுறான். அப்படியே உட்காந்துட்டான், நிமிர்ந்து உட்காந்துட்டான். அவன் அடிக்கிறான், 4 6 அடிச்சு நொறுக்கிறான். இங்கேருந்து கத்துறான் கிடந்தோ. அவன் எங்கேயோ விளையாடுறான், இவன் இங்கேருந்து கத்துறான். சாப்பாடு ரெடி ஆகிட்டுமா கூப்பிடுற, அட வாடா சாப்பிட வாடா. சும்மா இனிமா என்ன வர்றம்மா. பசி எங்கே போச்சு? பசி இல்லாமல் ஆயிடுச்சு. இல்லை, பசி இல்லாமல் ஆகும். இவனுடைய பசி எங்கே போனது? பசிக்கிறது என்று துடித்தானே. 10 நிமிஷம் பொருடான்னு சொல்றதுக்கு இப்போ 1/2 மணி நேரம் ஆகி ஸ்கூல் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூலுக்குலாம் போயிடலாம், அன்றைக்கி முக்கியம் இல்லை, இன்னைக்கு சார் வரமாட்டார் அப்படின்னா இப்போ வரும். வர்ற சாரும் வரமாட்டாருன்றான். ஏன்னா அவனுக்கு அந்த அது அதை விட பெரிய முக்கியம். இங்கே ஒரு டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு, பசி இல்லை. சாதாரணமாக இந்த ஒரு அற்ப நிகழ்வு, இது உதாரணம், இது நிதர்சனமான உதாரணம். அப்ப இந்த நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி இருக்குதுன்னா அல்லாஹ்வையே பார்த்து லயிச்சிட்டா, அல்லாஹ்வினுடைய அந்த தேட்டத்தில் லயித்து போனால் என்ன தேவை அவர்களுக்கு? எந்த தேவையும் இருக்காது, எந்த ஆசையும் இருக்காது, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி ஒரு நிலையில இவர்கள் ஆகிவிட்டால் அந்த ஜதுபியத்துடைய நிலையில பல நாட்களாக சாப்பிடுவதில்லை, உண்பதில்லை, குடிப்பதில்லை,
உறங்குவதும் இல்லை. இப்படி செய்திகள் நிறைய இருக்கு. நேரத்தை சுருக்கமான ஒரு சூழ்நிலையின் காரணத்தினால் நேரத்தை சுருக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு தெரிய வரும். அருமையான பெருமக்களே, இதில் பெரிய செய்தி என்னன்னா, நம்முடைய அப்பா அவர்கள் கோர்வை செய்த அல்லஃபல் அலிஃபு பைத் ஒரு ஆச்சரியமான ஒரு பைத்து. இதெல்லாம் நம்ம பொதுவாக அஹமதுல்லா பைத்தை பொறுத்த வரைக்கும் ஊரில் எல்லாரும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். அல்லஃபல் அலிஃபு பைத்தும் தெரியும், ஆனால் பாடமாக இருக்கிறது இல்லை. எல்லா நிகழ்வுகளிலும் திக்ர் மஜ்லிஸாக இருந்தாலும் கல்யாண வீடாக இருந்தாலும் எல்லா ஒரு சங்கை வீடு புகுதுவாக இருந்தாலும் அஹமதுல்லா பைத்தை நம்ம படிப்போம். அது எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். இனி பைத்து சபைன்னு வைத்திருக்கக்கூடிய மதரசாக்கள் வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அதை அங்கே படித்து கொடுக்குறாங்க. ஆனால் அல்லஃபல் அலிஃப் என்பது ஒரு அற்புதம். அது அருமையான பெருமக்களே, ஒரு ஆச்சரியமான பைத்து. இலக்கியத்தினுடைய சிகரம் அது, கருத்தினுடைய சிகரம் அது. கருத்துக்களினுடைய எவரெஸ்ட் என்றால் அது இலக்கியத்தினுடைய சிகரமாக அது திகழ்கிறது. இதை குறித்து நான் ஒரு தகவலை நான் சொல்லுவேன். இந்த தகவலை யாரு சொல்றா அப்படின்னா, நம்ம மிஸ்பாஹி ஆன்சான் இருந்தாங்க, தெரியும் தானே எல்லாருக்கும். மிஸ்பாஹி ஆலிம் இருந்தாங்க, ஷேக் அப்துல் காதிர் மிஸ்பாஹி ரஹ்மஹுல்லா நவருல்லாஹு மர்கதஹு. அவங்க சொல்றாங்க, 1975 மக்காவினுடைய அந்த யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. என்னோட 3 பேர் வந்தாங்க. மிஸ்பாஹி ஆன்சார் சொன்னது, ஒன்று அல்ஹாஜ் எஸ்ஓ முஹியுத்தீன் அவர்கள், இன்னொன்று ஏஹெச் அபூபக்கர் முத்துவாப்பா தேவதூர், எல்லாம் அல்லாஹ்வுடைய சமூகத்தை சேர்ந்திருக்கிறாங்க. மூணாவது கீழக்கரையை சேர்ந்த கரீம் ஹாஜி. இந்த 3 பேரும் நாங்கள் போனோம். அங்கே போய் அதை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, இந்த அரபு வல்லுநர்களோட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்ம ஊரை பற்றி பேச வேண்டியது வந்து, அரபுல நம்ம தமிழ் மாதிரியே அரபியில் பேசுவாங்க மிஸ்பாஹி ஆலிம். அப்போ அப்படிப்பட்ட நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த அரபு இலக்கியவாதிகள் இடத்துல நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது, எங்கள் ஊரில் இப்படிலாம் இலக்கியவாதிகள் நிறைய இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக கேட்டாங்க. அப்போ நான் அல்லஃபல்லிருந்து ஒரே ஒரு கவிதையை நான் எடுத்து கொடுத்தேன். இதுக்கு நீங்கள் பொருள் சொல்ல முடியுமா என்று. ருப்ப ரப்பின் ரப்பஹு லம் யஅரிஃபன் வலம் யரூப் ரபீபஹு லாக்கின் அதல்லல் கௌமி பில் ஆராயிரால். இந்த பைத்தை, இந்த ஒரு கண்ணியை மட்டும் கொடுத்தேன். அபிஜித் இந்த அல்பாபெட் பிரகாரம் அதில் இருக்கு. இந்த ராண்டு வரும். இந்த எழுத்துலாம் சரியாக உச்சரிக்க தெரியாதவங்களுக்கு அல்லஃபல்லிஃபை கொடுத்து படிச்சுக்க கொடுத்தா சரி, எல்லா எழுத்தும் வந்துடும் சரியா. பாது லாது இந்த லே இந்த கைன் இதெல்லாம் வராமல் இருக்குங்களே, அவங்களுக்கு அந்த அல்லஃபல்லிஃபை படித்து கொடுக்கணும். நீங்கள் பொருள் தெரியுதோ இல்லையோ படித்து கொடுத்தாலே அந்த பைத்துங்கிறது சீக்கிரம் பாடமாயிடும். அவங்களுக்கு இது உரிதாயி வந்துடும், இந்த உச்சரிப்புகள் சரியாக வந்துடும். இப்போ இந்த பைத்தை நான் கொடுத்து இதனுடைய கருத்தை நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அரபுகள் திகைத்து போனாங்க. அதற்கு பிறகு நானே அதனுடைய கருத்தை விளக்கத்தை நான் சொன்னேன் அப்படிங்கிறான். அந்த விளக்கத்தை நான் சொன்னேன். அப்போ அதில் ஒரு அரபு இலக்கியவாதி சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அன அஸ்தஹி அன் அகூல அன அரபியுன். நீங்கள் படிச்சீங்களே இந்த கசீதா, இந்த கசீதா அந்த அதுக்கப்புறம் ஒரு நக்கலையை கொடுத்துட்டாங்க. ஒரு கிதாபையை அல்லஃபல்லிஃப் மொத்தமாகவே என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு காப்பி கொடுத்துருக்குறாங்க. அதை படித்து பார்த்துட்டு அவர் சொன்னாரா, அன் அஸ்தஹி அன் அகூல அரபியும் அன அரபியும். நான் அரபி என்று சொல்வதற்கு எனக்கு வெக்கமாக இருக்குதுன்றார். யார் சொல்கிறார்? அரபி சொல்கிறார். அரபி இலக்கியவாதி, ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டியில் படித்து கொடுக்கக்கூடியவர். இப்படி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியணுமா இல்லையா? இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். அப்போ அதை அடுத்த நாள் என்னை அழைத்து ரொம்ப சிலாகித்து பேசினார். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். 1968 மிகப்பெரிய பழங்கால பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய அஸ்ஹர் பல்கலைக்கழகம், அஸ்ஹர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இன்னைக்கு 30,000 பேருக்கு மேலே அதில் படிக்கிறாங்க.
அப்ப அந்த அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. எங்க எழுதியிருக்கிறாங்க? பாக்கியாத், வேலூர்ல இருக்கக்கூடிய பாக்கியாத்துக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. இந்த அல்லஃபல் அலிஃபும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பைத்து கிடைச்சி அவங்க ஆச்சரியப்பட்டு எழுதி, நீங்க இது சம்பந்தப்பட்ட இந்த காஹிரின்னு வருது, ஏன்னா அதுவும் காஹிரி இதுவும் காஹிரி தானே, அந்த செய்தியெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்ப அங்கிருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாங்க. கடிதம் எழுதி என்ன கேட்டிருக்கிறாங்க? எகிப்தில் இந்த பைத்தை நாங்க பிரிண்ட் போட்டு மக்களுக்கு கொடுக்கணும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! மதரசாக்கெல்லாம் இது படிச்சுக்கணும். எங்க நாங்க குர்ஆன் ஓதும் போது எங்க பள்ளியில ஷேக் அப்துல்லா அலிம் இருந்தாங்க, பேசிமான்னு எங்க பள்ளியில இருந்தாங்க இல்லையா, சதுகை தெரு, அவங்க தான் எங்களுடைய உஸ்தாத். இந்த பைத்தை எல்லாம் எங்களுக்கு படித்து தந்தாங்க. அஹமதுல்லா பைத்து, அல்லா அலி பைத்து, இலாஹி கம்து பக்கீனி, அதே மாதிரி சரியு சுந்தாபத, இந்த மாதிரி பைத்துகள். துங்குதுலா தங்குதுலான்ற 2 பைத்து இருக்கு. துங்குதுலாங்கிறது அப்பாவை பற்றி பாடினது, தங்குதுலாங்கிறது முத்து அப்பாவை பற்றி பாடினது. இப்படிலாம் அந்த பைத்துகள் எல்லாம் எங்களுக்கு படித்து தருவாங்க. நிறைய பதங்களை படித்து தருவாங்க. அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு அதெல்லாம் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எல்லாம் பிஸி ஆகிட்டாங்க பிள்ளைகள்லாம். இந்த ஒன்றுமே போதும், இதோட இதுதான் பிள்ளை. முன்னாடியெல்லாம் விளையாடுவாங்க, இப்போ விளையாட்டை பார்க்குறாங்க, விளையாடுறது இல்லை. அப்படி நிலைமை ஆயிடுச்சு. பிள்ளைகள் விளையாட்டை பார்க்குறாங்களே தவிர விளையாடுறது இல்லை. விளையாடுறாங்களா? விளையாடலாம் குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த எகிப்திலிருந்து பாக்கியாத்துக்கு கடிதம் எழுதி அங்கிருந்து இங்கே தொடர்பு கொண்டாங்க. இங்கே உள்ள மக்கள்கிட்ட யார்கிட்ட தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க? என்னுடைய உஸ்தாத் ஷேக் மஹமூது சுலைமான் ஆலிம் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலேயும், சங்கைக்குரிய அல்ஹாஜ் PS அப்துல் காதிர் அவர்களிடத்திலேயும் 2 பேர்ட்டையும் தொடர்பு கொண்டு இந்த கிதாபை நாங்கள் வெளியிடுவதற்கு எங்களுக்கு அனுமதி பெற்றுத்தாங்கன்னு கேட்டாங்களாம். யார் கேட்டு? எகிப்து பல்கலைக்கழகம், அஸ்ஹர் பல்கலைக்கழகம் கேட்டிருக்கு. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம்! அப்போ இந்த பைத்தினுடைய தன்மை எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கேரளால இந்த பைத்துக்கு கேரளால பல ஷரகுகள், விரிவுரைகள் எழுதப்பட்டிருக்குது அரபியிலேயே. நம்மகிட்ட இருக்கா? கேரளாவில் எழுதியிருக்கிறாங்க. கேரளாவில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த குறிப்பாக அவாரிஃபுல் மஆரிஃப் அலா ஷரஹி கசீதத்தி அல்லஃபல் அலிஃப் என்று ஒரு ஷரகே இருக்கு. பல ஷரகுகள் இருக்கு. அதுல ஒரு ஷரகு, பிரபல்யமான ஒரு ஷரகு, விரிவுரை, அல்லஃபல் அலிஃபுக்கு என்றே ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார். இப்படி பல்வேறு இடங்களிலே, பல பல்கலைக்கழகங்களில், காலேஜ், அரபு காலேஜுகளிலே இது பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அல்லஃபல் அலிஃப் என்பது தமிழிலே இது பொருள் வந்திருக்கு. தமிழில் இல்லாமல் இல்லை, தமிழில் இருக்குது. நம்முடைய கம்பம் அம்பாநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய முரீதாக இருக்கக்கூடிய முஹம்மது ஜவாஹிர் ஹுசைன் மன்பாயி ஜல்வதி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவர் இளம் வயது தான், எனக்கெல்லாம் இளமையானவர். அவர் எதற்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அல்லஃபல் அலிஃபுக்கு விளக்கோட தமிழில் எழுதியிருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த புள்ள எழுதியிருக்கிறார். நல்ல சிறந்த ஒரு ஆலிம் அவர், நல்ல ஃபகீஹ், நல்ல ஒரு விவரமானவர். அவர் இதை எழுதியிருக்கிறார். இப்படி பல்வேறு இதிலிருந்து நாம் சொல்ல வருவது என்னன்னா, நாம் இந்த அஹமதுல்லா பைத்தாக இருக்கட்டும், அல்லஃபல் பைத்துகளாக இருக்கட்டும், நாம ஒரு தமிழில் விரிவுரை எழுதி இந்த நிர்வாகிகளுக்கு நான் ஓர் வேண்டுதலாக வைக்கிறேன், மக்களுக்கு நீங்க கொடுக்கணும். அது நல்ல உலமாக்களை வைத்து எழுதி, சிறந்த உலமாக்கள், நல்ல தமிழகத்திலே தேர்ந்த உலமாக்கள் பல பேர் இருக்கிறாங்க, அரபு மொழியிலே தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்களிடத்தில் கொடுக்கணும். அவர்களுக்கெல்லாம் அல்லஃபல் அலிஃப் என்பது ஒரு சவாலாக தான் இருக்கும், சாதாரண எழுத முடியாது. எனவே அதை எழுதியது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுக்கணும். அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று இந்த நிர்வாகிகள், தக்கா சாஹிப் அப்பாவுலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இந்த தைக்காவினுடைய நிர்வாகிகளை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அற்புதமான பைத்தது, நீங்க அதை படித்து பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கு. அதை கோர்வை செய்யும் பொழுது அவங்க எப்படி கோர்வை செய்யறாங்கன்னு பாருங்க. ஸல்லல்லாஹு அல்லாஹ் பற்றி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தான் மெயினாக சொல்கிறாங்க அவங்க. அதனுடைய ஆரம்பமே நீங்க பாருங்க ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு சமயம் இந்த அல்லஃபல் அலிஃபுக்கான விளக்க உரை ஒரு பயான் வைக்கணும், அதுக்கு மட்டுமே ஒரு பயான் வைக்கணும்னு 2 மணி நேரம் ஒதுக்கி ஒரு இஷாவுக்கு பிறகு புதுப்பள்ளியில் நடந்தது. மர்ஹூம் உஸைர் காக்கா
ரஹிமுல்லா அல்லாஹ்வுடைய கபரை சுவன பூங்காக்கிப்பான அவங்க அதை நடத்துனாங்க, அந்த நிகழ்ச்சியை நடத்துனாங்க அதனுடைய பொறுப்பாளராக இருக்கும்போது. இப்போ நான் போய் அதை பேசினேன். ஒரே ஒரு பைத்த அல்லஃப் அலிஃப் அந்த அந்த ஒரு பைத்து 2 வரிக்கு மட்டும்தான் அந்த 2 மணி நேரமாக நம்ம விளக்கம் சொல்ல முடிஞ்சுது. அது நமக்கு தெரிஞ்சது, தெரியாத நிறைய இருக்கு. அவ்வளவு பெரிய கருவூலம் அது. அல்லஃப் அலிஃப் நிதாம மத்ஹியல் ஆலியான் அவ்வல ஸூதூரி பிஸ்மில் லாஹி பத்அல் காலிகால். அவங்க என்ன எழுதுறாங்க? உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய, உச்ச இடத்திலே இருக்கக்கூடிய உச்சமானவர்களை நான் புகழ்ந்து ஒரு கவிதை கோர்வை செய்கிறேன் ரசூலுல்லாஹ்வை அப்படி எழுதுனாங்க. அதுக்கு என்ன எழுதுனாங்க? அல்லஃப் தன்னை அலிஃபுன்னு எழுதுறாங்க. ஏன் தன்னை அலிஃபுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் பெருமக்கள் எழுதுவாங்க. ஒரு அலிஃபு கோர்வை செய்தது, அலிஃபா கோர்வை செஞ்சிச்சு, அப்பா தானே கோர்வை செஞ்சாங்க, அலிஃபுன்னு எழுதுறாங்க. அப்ப இதெல்லாம் இலக்கியவாதிகளுக்கு பெரிய விருந்து. அது எப்படி நான் கோர்வை செய்தேன்? அவ்வளவு சுத்தூரி பிஸ்மில்லாஹி பதல் காலிகால். அதனுடைய முதல் வரியிலே பிஸ்மில்லா என்று சொல்லி, அப்ப எழுதவும் செய்யறாங்க, சொல்லவும் செய்யறாங்க. பிஸ்மி பொதுவா அதுல ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. நம்ம கடிதம் எழுதுறோம், அது யாருக்கா எழுதுறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறோம், ஒரு பேப்பர்ல எழுதுறோம். என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் வாயால சொல்லி எழுதணும். அதை அவங்க காட்டுறாங்க பாருங்க. என்னுடைய முதல் வரி எப்படி இருந்தது என்றால் பிஸ்மில்லா என்று இருந்தது. பிஸ்மில்லா என்று சொல்லி நான் சொல்லிங்கிறாங்க. பத்அல் காலிகால் சொல்லி நான் இதை பதிவு செய்கிறேங்கிறாங்க. அப்ப எழுத்தும் சொல்லும் எழுத்து சேர்ந்து வருகிறது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இதெல்லாம் இப்படி பல்வேறு பைத்துக்களை அவர் அந்த இலக்கிய சிந்தனைகளை இதில் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்து அவர்கள் ஸலவாத்து ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்கிறார்கள். அஹ்மதுல்லாஹ முஸல்லியம் முஸல்லிமன் அலா அஹ்மதின் வல்லாலி வல்லஸ்ஹாபி மல்லில்லாலியான் பாலகல் முத்தாஹு பி யௌசாபிஹி ஃபமா பலக் பாலிகும் மிஅஷார மாஊதி பிமா ஃபில் பாலிபால். இந்த இதில் முந்தைய உலமாக்கள் பொதுவாக எல்லா மேடைகள், குறிப்பாக புகாரி போன்ற மேடைகள்லாம் உலமாக்கள் இந்த அல்லஃப் பைத்து படிப்பாங்க. பெரும்பாலும் எந்த பைத்து படிப்பாங்கன்னா ஹல்லி ஹில்லிங்கிறத படிப்பாங்க. நான் நிறைய கேட்டிருக்கிறேன். பெரிய மூத்த உலமாக்கள் நம்மை விட்டு சென்றவர்கள் இந்த ஹல்லி ஹில்லிங்கிறத படிப்பாங்க. இந்த ஹல்லி ஹில்லி ஒருத்தருக்கு படித்து கொடுத்தாலும் வைங்க, அவனுக்கு நாக்கும் சரியாகிடும், அவனுடைய வாக்கும் சரியாகிடும். ஏன்னா அதனுடைய பொருளை அவன் படிச்சுக்கிட்டான், அதனுடைய கருத்தை படிக்கணும். ஹல்லி ஹில்லி குல்லத்தல் ஹித்லானி ஹௌஃபல் ஹாத்திமா ஹலில் ஹலீலன் ஹாமிலல் வஸ்ஃபி மினல் ஹல்காலிகான். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதோட நான் நிறைவுக்கு வர்றேன். என்னுடைய நண்பனே, நீ மோசமான நண்பனை தேர்வு செஞ்சிடாதே, ஹாத்திமாவை நீ பயந்துக்கோ. இந்த ரூஹு பிரியக்கூடிய நேரத்தில் நமக்கு நல்ல நண்பர்கள் இல்லைன்னா ரூஹு பிரியும் போது சூல் ஹாத்திமா, கெட்ட முடிவு ஏற்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம் சந்ததிகளை பாதுகாப்பானாக. அப்ப நல்ல முடிவு ஏற்படணும். கெட்ட முடிவை நீ பயந்துக்கப்பா. நல்ல தீய நண்பனை விட்டு தீயவனோடு நீ சேராத, அவனுடைய நட்பை நீ தேர்வு செய்யாத. ஹாலில் ஹலீலன், ஒரு ஹலீலை நீ தேர்வு செய். எந்த அளவுக்கு ஹலீல் இருக்கணும், நண்பன் இருக்கணும்னு சொன்னா, அந்த ஹலீல் என்பதற்கு விளக்க உரை எழுதுறாங்க. அவங்க ஷேக்காக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய சாலிஹாக இருக்கலாம், உனக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கணும், அல்லது உனக்கு வயதை ஒத்தவராக கூட இருக்கலாம், அல்லது உனக்கு வயதுக்கு சின்னவராக கூட இருக்கலாம்.
நமக்கு வயதுக்கு சின்னவர்கள் கூட நமக்கு ஷேக்காக இருக்கிறது தப்பு இல்லை. ஒரு 60 வயசு ஒரு ஷேக் இடத்துல ஒரு 70 வயசு நபர் பையத்து செய்யக்கூடாதான்? செய்யலாம் தானே, தப்பு இல்லையே. அப்போ அந்த மகத்துவம் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த மாதிரி நபரை நீ தேர்வு செய்து அத்தகைய ஒரு ஷேகை, அத்தகைய ஒரு நட்பை நீ தேர்வு செய்து கொள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தன்னை பிரஸ்தாபிக்க மாட்டாங்க, தன்னை ஒரு எளிமையாக ஆக்கிக்கிடுவாங்க, பணிவோடு இருப்பாங்க, பக்குவத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பை நீ தேர்வு செய்ய வேண்டும் என்று இந்த அற்புதமான பைத்தின் வழியாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த பைத்துகளினுடைய இந்த அல்லஃபல்லிஃபினுடைய இந்த கருத்தை நாம் படித்து முடிப்போமே, ஆனால் அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள்லாம் ஓதும்போது, மதரசாவில் ஓதும்போது சொல்லுவாங்க, இஹ்யா உலூமுத்தீன் இருக்கல, இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுன இஹ்யா உலூமுத்தீனை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒருத்தன் தெளிவாக படிக்கிறான்னு வைங்க, முழுமையாக படிக்கிறான். அவன் படித்து முடித்தா அவன் அவுலியாவாயிடுவான். எங்கே முழுமையாக படித்தோம், எங்கேயும் அது முழுமையாக அது அவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்காது. பல பாடங்கள்ல அது ஒரு பாடமாக இருக்குது. அதை மட்டும் ஒரு பெரிய ஷேக்கிட்ட உட்கார்ந்து அந்த பாடம் படிக்கணும். ஒரு உஸ்தாதில் உட்கார்ந்து பாடம் படித்தால் அது முழுமையாக அவனை அவுலியாவாக இறைநேசராக ஆக்கிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிதாபுங்கிறாங்க. அந்த கிதாபை பற்றி பரவலாக இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க இஹ்யா உலூமுத்தீனை. எனவே அப்படி அங்கீகரிக்கப்பட்ட பல கிதாபுகள், பல பைத்துகள் இருக்கிறது. அத்தகைய பைத்துகளில் ஒன்றுதான் நம்முடைய அப்பா அவர்கள் எழுதி இருக்கக்கூடிய கோர்வை செய்த இந்த அல்லஃபல்லிஃபி என்பது. எனவே இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராக்கி, உறவுகளை பேணி, அதில் நிறைய எழுதுறாங்க, உறவுகளை பேணி யார் யாருக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த உரிமைகளை எல்லாம் வழங்கி, நட்போடும் அன்போடும் கருணையோடும் பரிவோடும் பாசத்தோடும் மக்களை அணுகி நாம் நடந்து கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கை என்பது மகத்தான வாழ்க்கையாக அமையும் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அற்புதமான இந்த நிகழ்வை கபூல் செய்வானாக, இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வானாக. நம்மை விட்டும் மறைந்து போனவர்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்களுடைய மண்ணறையை சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பெருமக்களாகிய நாதாக்கள் இந்த மாபெரும் சங்கைமிகு தைக்காவிலே அடங்கி இருக்கக்கூடிய குதுபு தஹர், குதுபு ஜமான் என்னும் அவர்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய வழியிலே நின்று வாழ்வதற்கும் அல்லாஹ்வை வழிபடுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய இம்மை மறுமை வாழ்வை மேன்மையாக்கி வைப்பானாக. புனித ஹஜ்ஜை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய பயணத்தை அல்லாஹ் கபூலாக்கி லேசாக்கி ஆஃபியத்தை அவர்களுக்கு தருவானாக. நம் குடும்பங்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை தருவானாக. இந்த மண்ணிலே சிறந்த ஒரு ஆட்சியை தருவானாக. நம் இதயங்களை தெளிவுபடுத்துவானாக. அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக, அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதயபூர்வமாக நேசித்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களை கொஞ்சம் அப்படியே அமருங்க. அங்கே வெளியில் நான் நேர்ச்சை போட்டு கொடுத்து முடிஞ்சது பிறகு நீங்கள் உங்களை அனுப்புவோம். அதே சொல்லுங்கள். அல்-ஃபாத்திஹா.
لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واغفرنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسأل العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم أوصل مثل دواء ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى روح إمام مذهبنا محمد بن إدريس الشافعي رضي الله تعالى عنه، ثم إلى روح قطب الرباني والغد السمداني شيخنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، ثم إلى روح مادح الرسول صاحب البدرية صدقة الله الولي القادري القاهري رضي الله تعالى عنه، ثم إلى روح قطب الدهر الشيخ عمر ولي الله القادري القاهري رضي الله تعالى عنه، ثم إلى روح قطب الزمان الشيخ عبد القادر التكا صاحب ولي الله رضي الله تعالى عنه، وابنه الشيخ محمد صالح ولي الله رضي الله تعالى عنه، ثم إلى أرواح المدفونين في البقعة المباركة من أولياء الله تعالى يا أرحم الراحمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم يسر اللهم يسر اللهم يسر أمور الدنيا والآخرة ولا تعسر. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم، آمين. ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم أعنا على الكتاب والسنة بالجماعة وأمتنا على الإيمان والتوبة، آمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين، آمين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأحبابنا ولجيراننا ولمن أوصانا بالدعاء، آمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين، آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين، آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين، آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.